இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான ட்ரம்ஸ்டிக் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ரம்ஸ்டிக் பெப்பர் சிக்கன் செய்யறதுக்காக நான் 1/2 கிலோ போல சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து ட்ரம்ஸ்டிக் சிக்கன் அப்படின்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த 1/2 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 5 பீஸ் நின்றுச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கனை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போதான் வந்து நம்ம போட போகிற மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கி நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா சிக்கனையுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பெப்பர் சிக்கனுக்கு தேவையான மேரினேட்டை இப்போ பண்ணிடலாம். ஒரு முட்டையை நம்ம இந்த சிக்கனோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா இந்த சிக்கனை கலந்து விட்டுக்குங்க. இது வந்து நமக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் அளவுக்கு இது நல்லா ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சிக்கன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1.5 மணி நேரம் நம்ம ஊற வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு கடாயில் இந்த சிக்கன் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம சிக்கனை பொரிச்சுக்கலாம். இந்த சிக்கன் வெறுமனே சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்த பின்னாடி நம்ம சிக்கனை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சிக்கனையும் நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சிக்கனில் நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால மேலே நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக பெப்பர் சிக்கன் வந்து ஏற்கனவே செஞ்சுருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு மிக்சரில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிளகு வந்து நல்லா பவுடராக ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்குனதை இதோட சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டை வந்து நல்லா பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததா பச்சை மிளகா 1 வந்து பொடியாக நறுக்கி இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததான் நம்ம 2 வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக நறுக்குனதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகு காஞ்ச மிளகா பொடியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். நல்லா இது வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அது வரைக்கும் இதை வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பித்ததும் நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நம்ம வந்து சிக்கன் பொரிச்ச எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்ததான் 1.5 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இங்கே மசாலாவுக்கு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்துருங்க. இப்போ எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் வரும். நல்லா இது வதங்க வதங்க உங்களுக்கு அந்த மசாலா வந்து உள்ளே இறங்க ஆரம்பிச்சிரும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த சிக்கன் சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இது வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு மசாலா ட்ரை ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாவை நல்லா எடுத்து சிக்கனில் சேர்த்து விடுங்க. இதை நீங்கள் சிம்மில் வச்சு தான் செய்யணும். செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கும் சிக்கனில். இது ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம சிக்கனை கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். இந்த ட்ரம்ஸ்டிக் பெப்பர் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கம்மியான மசாலா தான் சேர்த்துருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, சிக்கன்லேயும் அந்த மசாலாலையும் வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்மளுடைய சுவையான ட்ரம்ஸ்டிக் பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இந்த ட்ரம்ஸ்டிக் பெப்பர் சிக்கனை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.